நம்முடைய மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாம நிறைய எதிர்மறையான விஷயத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, பேய்களுக்கு கூட பிடிக்கும். அந்த அளவுக்கு இவங்க உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள் சொல்லக்கூடிய அளவு தான் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்துல பொருளாதாரத்துல ஒரு நல்ல மாற்றங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், அதை காப்பாற்றவே முடியல அப்படின்னு வருத்தத்தில் இருக்கவங்களுக்கு மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கவே கூடாது. கடன் வாங்கினா இவங்கள மாதிரி கண் கலங்கக்கூடிய நபர்கள் யாருமே இருக்க முடியாது. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு எங்கூட ஸ்பெஷலான கெஸ்ட் யார் இருக்காங்கன்னா, ஜோதிட ஆசிரியர் டிஜே சுந்தரபாண்டியன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த 2026 புத்தாண்டுல இருந்து மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது? அதாவது மிருகசீர்ஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாய் வேகத்தின் தன்மை, நம்மளுடைய இரத்த நாளங்கள், நம்ம உடம்புல உயிர் எவ்வளோ தூரம் முக்கியமோ அந்த அளவுக்கு நமக்கு ரத்தம் முக்கியம். ரத்தம் இல்லாமல் யாராவது வாழ்ந்துட முடியுமா? யாராலையும் வாழ முடியாது. அதே போல தான் மிருகசீர்ஷ நட்சத்திரம் இல்லாமல் ஒரு இடத்தில் ஒரு இயக்கம் இருக்காது. ஒரு விஷயத்த நம்ம செயல்படுத்தணும், ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும்னா, அப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்க கூட மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தில் எந்த தடையுமே இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியும். நம்மளுடைய ரஜினி படத்தில், சூப்பர் ஸ்டார் படத்தில் சொல்லியிருப்பாங்க, மிருகசீர்ஷ நட்சத்திரம் பேய்களுக்கு பிடிச்ச நட்சத்திரம். அது வந்து என்னன்னா அது காமெடியாக சொல்கிறாங்க. பேய்களுக்கும் பிடிக்கும், அதாவது மனிதர்களுக்கு பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் பேய்களுக்கு கூட பிடிக்கும். அந்த அளவுக்கு இவங்க உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள் சொல்லக்கூடிய அளவு தான் இவங்களுடைய தன்மை இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட ஒரு வைப்ரேஷன், குட் வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அதனால தான் தீய சக்தி கூட இவங்களை தேடி வந்து தன்னுடைய வைப்ரேஷன் ஏற்றுக்கலாம்னு சொல்லி இவங்களை தேடி வருதுங்கிறத நம்ம சொல்லலாம் கிரக ரீதியாக. ஸோ அப்படி பார்க்கும்போது மிருகசீர்ஷ நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷப ராசியிலையும் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசியிலும் மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்குது. இப்போ பொதுவாகவே மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், அதை காப்பாற்றவே முடியல அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கவங்களுக்கு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் கண்டிப்பாக நடக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடந்த காலங்களில் ஏதாவது அதிகமான பிரச்சனைகள் இருக்கு, ஒரு கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாமல் நிறைய எதிர்மறையான விஷயத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை ஒரு சுமூகமான தீர்வு ஏற்பட்டு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்னொரு விஷயம், கடன் பிரச்சனை வந்து மீண்டு வந்துடுவாங்க. மெயினான பிரச்சனை நம்மளுடைய மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கவே கூடாது. பொதுவாகவே கடன் வாங்கினா இவங்கள மாதிரி கண் கலங்கக்கூடிய நபர்கள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இவங்க கோபத்தின் உச்சியில் இருக்கவங்க. இவங்க பணம் வாங்கிட்டாங்கன்னா அப்படியே டோட்டலாகவே மைனஸ் டிகிரிக்கு வந்துடுவாங்க. அப்போ இவங்க கடன் பிரச்சனையில் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த 2026 தன்னுடைய கடன் பிரச்சனையை முற்றிலும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வருமானம் நமக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் வரும். கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு தான் இந்த 2026 நம்மளுடைய மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க போகின்ற ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் சகோதரர்களுக்குள்ள நிறையா எதிர்மறையான விஷயத்தை சந்திச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் மூத்த சகோதரனாகவோ அல்லது இளைய சகோதரனாகவோ ஒரு மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தன்னுடைய குடும்பத்தை எப்படி தூணாக பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து தூணாக மட்டும்தான் இருப்பாங்க, மற்றதெல்லாம் கூட இருக்கவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. பொருளை ஃபுல்லாக அவங்க எடுத்துக்கிட்டு தான் போவாங்க. ஆனால் இவங்க அப்பயும் அசர மாட்டாங்க. பரவாயில்ல, நம்ம அக்கா தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம தம்பி தானே அப்படின்னு விட்டு கொடுத்து தான் போயிருப்பாங்க. ஸோ அந்த விட்டு கொடுத்து போன நல்ல எண்ணத்துக்கு ஏற்றவாறு இவங்க லைஃப் இந்த சகோதரர்கள் சகோதரிகள் மூலமாக இந்த வருடத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு ஒரு மாற்றங்கள் ஏற்படும். பங்காளி சண்டைகளில் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சிருந்தாலும் அதை மீண்டும் ஒற்றுமையாகி ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். மிக்க நன்றிகள். நன்றி, வணக்கம்.